ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் போஸ்ட் ஆபீஸ் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் அப்படிங்கிறது போஸ்ட் ஆபீஸ்லயும் இருக்கு, நிறைய பேங்க்லயும் இருக்கு. நான் ஓவராலா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறது கொடுத்துட்றேன். போஸ்ட் ஆபீஸ்ல நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்க. எவ்வளோ நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது எடுத்துட்டீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு 2-3 ஸ்கீம்ல நல்ல ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல ஒன்னாக பார்க்கப்படக்கூடிய ஒரு ஸ்கீம் இதை பாக்குறோம். சரி வாங்க இந்த ஸ்கீமோட ஃபுல் டீடைல்ஸ் பார்த்தலாம். ஸோ யாரு சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமோட இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும் அப்படின்னா எபோவ் 60 இயர்ஸ் இருக்கக்கூடிய காமன் சிட்டிசன், அதாவது நார்மலா வேலை செஞ்சுட்டு ஒரு பிரைவேட் கம்பெனிஸ்ல தனியா தோட்டம் காடெல்லாம் வச்சிருப்பீங்க இல்லையா, அப்படி இருக்கிறவங்களுமே 60 வயதுக்கு மேற்பட்டவங்களா இருக்கீங்கன்னா தாராளமா இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ல காசு போடலாம். ஒருவேளை ரிட்டையர்டு சிவிலியன் எம்ப்ளாயீஸ், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலையில இருந்திருப்பீங்க, நீங்க ரிட்டையர் ஆயிட்டீங்க அப்படின்னா எந்த ஏஜுக்குள்ள இருக்கிறவங்க போட முடியும்னா எபோவ் 55 இயர்ஸ் இருக்கணும், ஆனா 60 வயசுக்குள்ள. ஸோ 60 வயதுக்குள்ள ஆனா 55 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய சிவிலியன் எம்ப்ளாயீஸ் தாராளமா இந்த ஸ்கீம் ஓபன் பண்ணலாம். அண்ட் ரிட்டையர்டு டிஃபென்ஸ் எம்ப்ளாயீஸ், இப்ப ஆர்மி அதே போல பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ இவங்க எல்லாமே டிஃபென்ஸ்குள்ள வந்துருவாங்க. அது மாதிரி டிஃபென்ஸ் எம்ப்ளாயீஸா இருந்து ரிட்டையர் ஆனவங்க 50 வயதிற்கு மேல இருந்தாலே போதும், அல்லது 60 வயதிற்கு கீழே. ஸோ 60 வயதுல இருந்து உள்ள 50 வயசுக்கு மேல இருந்தீங்கன்னா தாராளமா 50 வயசுலயே கூட நீங்க சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் ஓபன் பண்ண முடியும். பட் ஆனா நீங்க இந்த ரிட்டையர்மெண்ட் ஆனீங்கன்னா அந்த ரிட்டையர்மெண்ட் பெர்க்ஸ் எல்லாம் வர்ற அந்த வித்தின் 1 மந்த்க்குள்ளேயே நீங்க இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் ஓபன் பண்ணிடணும். அது மட்டும் ரொம்ப முக்கியம். அடுத்து டெபாசிட் லிமிட். சோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் ஆபீஸ்ல மினிமம் 1000 ரூபாய் நீங்க டெபாசிட் பண்ணி கூட இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணலாம். மேக்சிமம் லிமிட் எவ்வளோனா 30 லட்சம் தாங்க. ஒரு தனி மனிதருக்கு 30 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெபாசிட் லிமிட் இருக்கு. அதற்குள்ள மட்டும்தான் நீங்க டெபாசிட் பண்ண முடியும். ஸோ இந்த 1000 ரூபாங்கிறது மல்டிபிள்ஸா நீங்க எப்படி பே பண்ணலாம் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு 10,000 ரூபாய் நீங்க போடலாம்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்போ நீங்க அடுத்து வேற ஏதாவது ஐடியா இருக்கு, இல்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி போடலாம் அப்படின்னா நீங்க 11,000 ஓகேங்களா, 1000 தான் நீங்க ஏத்த முடியுமா அப்படின்னா 500 50 ரூபா அப்படி ஏத்த முடியாது. சோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 1000ல தான் நீங்க டெபாசிட் பண்ண முடியும். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு உள்ள நீங்க டெபாசிட் பண்றீங்கன்னா இந்த ஸ்கீம்ல நீங்க கேஷாவே டெபாசிட் பண்ணிக்கலாம். கேஷாவே கொண்டு போய் கொடுத்து நீங்க டெபாசிட் பண்ணிக்கலாம். ஆனா 1 லட்சம் ரூபாய் அண்ட் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல அப்படிங்கிறப்போ நீங்க செக் அல்லது டிடி தான் கொடுக்கணும். கேஷா கொண்டு போய் கொடுத்தா இந்த ஸ்கீம்ல எடுத்துக்க மாட்டாங்க. சோ செக் ஆர் டிடி வச்சுதான் நீங்க 1 லட்சத்துக்கு மேல இந்த ஸ்கீம்ல டெபாசிட் பண்றதா இருந்ததுன்னா நீங்க பண்ண முடியும். அடுத்து டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்டு. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்றதுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தலாம். முதல்லாம் எடுத்துட்டீங்கன்னா பேன் கார்டு ஆதார் கார்டு கம்பல்சரின்னு சொல்லல, ஆனா இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல பேன் கார்டும் ஆதார் கார்டும் கம்பல்சரின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ மேக் இட் ஷுர் இந்த ஸ்கீம்ல நீங்க ஜாயின் பண்ண போறீங்கன்னா உங்களோட பேன் கார்டும் ஆதார் கார்டும் கண்டிப்பாக வேண்டும், கண்டிப்பா இணைச்சிடணும். இதுக்கு முன்னாடி நீங்க சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ல ஜாயின் பண்ணிட்டேன், நான் பேன் கார்டு ஆதார் கார்டு இணைக்கணுமானா எஸ் கண்டிப்பா இணைக்கணும். இப்ப இணைக்கிறதா இருந்தாலும் கூட இணைச்சிருங்க. ஒரு 6 மந்த்ஸ் டைம் கொடுத்திருந்தாங்க, ஏப்ரல்லே ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. இல்ல அப்படின்னா உங்க அக்கௌண்ட், அதாவது ஆதார் அண்ட் பேன் கார்டு இணையிற வரைக்கும் அந்த அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே ஏர்ன் பண்ணாம இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு குறிப்பிட்ட பீரியட்னு சொல்றாங்க, அது எக்ஸாக்டா என்னன்னு தெரியல. ஓகேங்களா, சோ முடிஞ்ச வரைக்கும் பேன் கார்டு ஆதார் கார்டை சீக்கிரம் போயிட்டு ஜாயின் பண்ணிடுங்க, ஆட் பண்ணிடுங்க. அடுத்து அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நீங்க லேண்ட்லைன் பில் இருக்கு, இபி பில் இருக்கு. சொந்த வீடா இருந்தா பிரச்சனை இல்லை, இதே வாடகை வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா இபி பில் எல்லாம் கொடுத்து கூட நீங்க தாராளமா அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்துக்கலாம். அல்லது வீட்டு அக்ரிமெண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்க கொடுக்கலாம். அதே ப்ரூஃப் ஆஃப் ஏஜ், அதாவது வயசுக்கான ப்ரூஃப் அப்படிங்கிறது நீங்க ஓட்டர் ஐடி அல்லது பர்த் சர்டிபிகேட் இது மாதிரி ஐட்டம்ஸ் கொடுத்து நீங்க தாராளமா உங்களோட ஏஜ் ப்ரூஃப் கொடுத்துக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2 கொடுத்துடணும். இந்த 4 ரொம்ப ரொம்ப முக்கியம். பேன் கார்டு ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப், ஏஜ் ப்ரூஃப், அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2. ஸோ இது எல்லாமே கண்டிப்பா டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்ட் போறப்ப நீங்க எடுத்துட்டு போயிடுங்க. ஏன்னா அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு அங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அதுல கேஒய்சி நாம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு அண்ட் இதோட ஜெராக்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ அதனால ஜெராக்ஸ் எடுத்துட்டு போய்க்கோங்க. அண்ட் நீங்க அக்கௌண்ட் ஈஸியா ஓபன் பண்ணிக்கலாம். அதுக்கு பேசிக்கா நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே முதல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும் இல்லையா. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்க.
ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்துட்டீங்கன்னா 8.2% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட். லிட்ரலி ஆனுவலா உங்களுக்கு 8.2% இன்ட்ரெஸ்ட். குவார்டர்லி கால்குலேஷன், அதாவது 3 மாதத்திற்கு ஒரு முறை கால்குலேட் பண்ணுவாங்க. அண்ட் பே பண்றது 3 மாசத்துக்கு ஒருக்கா உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து பே ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் பேயிங் டேட். ஸோ சீனியர் சிட்டிசன் அப்படின்னாவே பொதுவா வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வருது அப்படிங்கிறப்ப இது மாதிரி எஃப்டி போடுறது, சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் எல்லாம் போடுறப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் பேயிங் டேட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க. அதுக்காக சொல்லிடுறேன். 1st ஏப்ரல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும், 1st ஜூலை, 1st அக்டோபர், 1st ஜான்வரி. ரைட்டுங்களா? ஸோ இப்போ வந்து நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். மார்ச் 15 போயிட்டு நீங்க இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ல ஜாயின் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மார்ச்ல போய் ஜாயின் பண்றீங்க. ஏப்ரல் 1க்கு மார்ச் 15ல இருந்து ஏப்ரல் 1க்குள்ள அந்த ஒரு 15 நாளுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து ஏப்ரல் 1ல கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் 3 மாசத்துக்கு அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுவாங்க. புரியுதாங்க? ஸோ இன்ட்ரெஸ்ட் பேயிங் டேட் அப்படிங்கிறது எக்ஸாக்டா இந்த 4 நாட்கள் தான். வருஷத்துல 4 நாள் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு ஏத்தாப்புல நீங்க ரெடி ஆயிக்கோங்க. அண்ட் மெச்சூரிட்டி பீரியட் எடுத்துட்டீங்கன்னா இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் 5 வருடம் மெச்சூரிட்டி பீரியட். ஸோ 5 வருஷம் வரைக்கும் இந்த ஸ்கீம்ல வந்து உங்க அமௌண்ட் இருக்கலாம். 3 மாதத்திற்கு ஒரு முறை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அதே போல ஒரு முக்கியமான விஷயம், இன்ட்ரெஸ்ட் பேயிங் டேட்ல நான் இன்ட்ரெஸ்ட் எடுக்காம விட்டுட்டேன்னா அது மறுபடியும் காம்பவுண்ட் ஆகி அந்த இன்ட்ரெஸ்ட் மேல இன்ட்ரெஸ்ட் வருமானா? இல்ல. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா யூ ஹாவ் டு டேக். ஸோ எடுத்துற மாதிரி நீங்க பாத்துக்கணும். ரைட்டுங்களா? ஸோ இல்லைன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த ஒரு ஏர்னிங்குமே இல்லாம சும்மா அக்கௌண்ட்ல இருக்கும். ஸோ அதனால எடுத்து நீங்க யூஸ் பண்ணிடுறது கூட பெஸ்ட் தான். அடுத்து மெச்சூரிட்டி பீரியட பத்தி பாத்திரலாம். ஸோ 5 இயர் எக்ஸ்டென்ஷன், 5 இயர் மெச்சூரிட்டி அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இதுல வந்து எக்ஸ்டெண்ட் பண்றது 3 இயர்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ 5 வருஷம் மெச்சூரிட்டி ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அடுத்த 3 வருஷத்துக்கு நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த 3 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பண்ண முடியும்னா எத்தனை டைம் வேணாலும் பண்ணலாம். அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனா 3 வருஷமா தான் நீங்க மல்டிபிள் டைம் வந்து 3 வருஷமா நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல எக்ஸ்டெண்ட் பண்றப்போ அந்த டைம்ல சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அதுதான் அப்ளை ஆகும். 3 மாசத்துக்கு ஒருக்கா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆனா நீங்க எப்போ டெபாசிட் பண்ணீங்களோ அந்த டைம்ல என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்துச்சோ அதுதான் உங்களுக்கு பே ஆகும். அது பிரச்சனை இல்லை. பட் 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ இன்னைக்கு வர இன்ட்ரெஸ்ட் ரேட்டே வரணும்னு நினைக்காதீங்க. அப்போ இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் சரி டிக்ரீஸ் ஆயிருந்தாலும் சரி அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் உங்களுக்கு வரும். அடுத்து பாத்துட்டீங்கன்னா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம் வித்தின் 1 இயர்க்குள்ள நீங்க எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கறது வந்து பண்ணிடணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்துட்டீங்கன்னா ஒரு 1 இயர்க்கு அப்புறம் நீங்க எடுக்கணும், 3 வருஷம்லாம் என்னால விட முடியாது, 1 வருஷத்துல எடுக்கணும்னா நீங்க எடுக்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்ல எதுவுமே டிடக்ட் பண்ண மாட்டாங்க. சோ அடுத்து ரொம்ப முக்கியமானது ப்ரீமெச்சூர் வித்ட்ரால். வித்தின் 1 இயர்ஸ்க்குள்ள நீங்க வந்து அதாவது வந்து இன்னைக்கு காசு போடுறீங்க, இதுல இருந்து 1 இயர்க்குள்ள வித்ட்ரால் பண்ணிடுறீங்க. முன்னாடியே அமௌண்ட் வந்து எமர்ஜென்சியா தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே உங்களோட அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிருக்காது. நோ இன்ட்ரெஸ்ட், சேவிங் அக்கௌண்டிங் இன்ட்ரெஸ்ட் கூட கிடையாது. அதான் சொல்றாங்க. அதுவே 1 வருஷத்துக்கு மேல ஆனா 2 வருஷத்துக்கு உள்ள நீங்க வந்து அந்த அமௌண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, இன்வெஸ்டட் அமௌண்ட் எடுக்கிறீங்கன்னா 1.5% ஆஃப் தி பிரின்சிபல் அமௌண்ட் பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. அதுவே 2 வருஷத்துக்கு மேல ஆனா 5 வருஷத்துக்கு உள்ளேயே ஒரு 4.5 வருஷத்துல 3 வருஷத்துல அப்படி எப்படி எடுத்தாலும் உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்ல 1% பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. அது வந்து பெனால்டி அமௌண்ட்னு வச்சுக்கோங்களேன். சோ ப்ரீமெச்சூர் வித்ட்ரால்ல இது வந்து பெனால்டி அப்படிங்கிறது கிளியர். அடுத்து டாக்ஸ் பெனிஃபிட். சோ எல்லாருக்கும் இந்த டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வியா இருக்கும். நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கு இல்லைங்களா, நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் அதுக்கு வந்து அப் டு 1.5 lakh அதாவது 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் வந்து நீங்க பே பண்ண வேண்டியதில்லை. செக்ஷன் 80C ஆஃப் ஐடி ஆக்ட் கீழே நீங்க டாக்ஸ் வந்து டிடக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து நீங்க ஒருவேளை நல்ல அமௌண்ட் போட்டிருக்கீங்க, இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு வருஷத்துக்கே 50,000, வருஷத்துக்கு 50,000 நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? 3 குவார்டர்ல ஒரு குவார்டர் கிடையாது, 4 குவார்டர்லயும் சேர்த்து உங்களுக்கு 50,000 ரூபாய் 50,000க்கு மேல வருதுன்னா இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறது அதாவது டிடிஎஸ் அப்படிங்கறது பிடிப்பாங்க. இது கன்ஃபார்ம். சோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு எந்த டாக்ஸும் அப் டு 1.5 lakh வரைக்கும் கட்ட வேண்டியதில்லை. ஆனா இன்ட்ரெஸ்ட் 50,000க்கு மேல வருது ஒரு வருஷத்துல அப்படின்னா நீங்க இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறது பே பண்ணணும். டிடிஎஸ் அப்படிங்கறது புடிச்சிட்டு தான் உங்க கைக்கு அமௌண்ட் அப்படிங்கறது வரும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் அக்கவுண்ட் க்ளோஷர்.
ஸோ எப்பெல்லாம் அக்கௌண்ட் க்ளோஷர் ஆகும், எப்பெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஆஃப்டர் 5 இயர்ஸ் வந்து அக்கௌண்ட் அதுவே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாங்க, ஈஸியாக பண்ணிக்கலாம். மெச்சூரிட்டி ஆகிடுது, நீங்கள் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஆஃப் டெத், ஓகேங்களா. ஸோ ஒருவேளை இதுவும் அந்த அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன்ஸாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து இறந்துடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இறந்த நாள்ல இருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து வரும். இது ரொம்ப முக்கியம், நிறைய பேருக்கு சொல்கிறதே இல்லை. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃப்ரம் த டேட் ஆஃப் டிமைஸ் வந்துட்டு அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கும். இன்கேஸ் அந்த அக்கௌண்ட் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக போட்டிருக்காங்கன்னா, ரைட்டுங்களா. ஸோ ஜாயிண்ட் அக்கௌண்ட்டா ஸ்பவுஸ் மட்டும்தான் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டா போட முடியும். இது ரொம்ப முக்கியம். சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ல ஒரு சீனியர் இருக்காரு, அவர் வந்து அவரோட ஒய்ஃப் அல்லது ஹஸ்பண்ட், அவங்க யாராவது ஒருத்தங்க மட்டும்தான் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டரா வச்சுக்க முடியும், அல்லது அவங்கள மட்டும் தான் நாமினியா வச்சுக்க முடியும். ஸோ நாமினி ஆர் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டரா அவங்க இருக்கிற பட்சத்தில் அவங்க சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமு கீழே அவங்க அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இது ரொம்ப முக்கியம். இன்கேஸ் ஆஃப் டிமைஸ் ஸ்பவுஸுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது, அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து போகும். அதனால நீங்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம், நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி வேல்யூ இருக்கும், எனக்கு குவார்ட்டர்லி என்ன இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பார்ப்போங்க. இப்போ வந்து 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க. எனக்கு 3 மாதத்துக்கு ஒருக்கா இன்ட்ரெஸ்ட் வருது, அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நான் எடுத்துடணும்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் வந்து இல்லை அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து ஒன்றும் பெருசாக வரலனாலும் எனக்கு ஒரு பல்க் அமௌண்ட்டாக ரிட்டர்ன் ஆகணும் கைக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ 2 விதமாகவுமே நம்ம பார்த்துடலாம். ஸோ 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா மெச்சூரிட்டி வேல்யூ வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டு வரும், ஆனால் நீங்கள் எடுக்காமல் அப்படியே அக்கௌண்ட்டில் வச்சுருக்கீங்கன்னா 1,41,000 ரூபாய் வரும். அல்லது குவார்ட்டர்லி 3 மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து 2,050 ரூபா வருது. அதுவே இன்வெஸ்ட்மெண்ட் 3 லட்சம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு மெச்சூரிட்டி வேல்யூ அப்படிங்கிறது 4,23,000 ரூபாய் வருது. அதே குவார்ட்டர்லி நீங்கள் வந்து அமௌண்ட்டை எடுத்துடுறீங்க அப்படின்னா 6,150 ரூபா தான் வருது. ஓகேங்களா. ஸோ மாதம் 3 மாதத்துக்கு ஒருக்கா 6,150 ரூபா, நல்ல அமௌண்ட் தான், தப்பு கிடையாது. அடுத்து 5 லட்சம் ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு குவார்ட்டர்லி வந்து 10,000 ரூபாய். ஸோ 3 மாதத்துக்கு ஒருக்கா 10,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் 5 லட்ச ரூபா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமில் போட்டு வைக்கலாம். இது பார்த்துட்டிங்கன்னா 7,05,000 ரூபாய் வந்து மெச்சூரிட்டி வேல்யூவாக வரும், இன்ட்ரெஸ்ட் எடுக்காமே விட்டுருக்கீங்கன்னா. அதுவே 8 லட்சம் போடுறப்போ உங்களுக்கு 16,400 ரூபாய் வந்து குவார்ட்டர்லி பேமெண்ட்டாக வரும் இன்ட்ரெஸ்ட்டு. அதுவே மெச்சூரிட்டி ஆகிறப்போ உங்களுக்கு 11,28,000, அதாவது ஒரு 3,28,000 ரூபாய் ஜாஸ்தி. அதே 10 லட்சம் போட்டிங்கன்னா 14,10,000 ரூபாய் மெச்சூரிட்டி வேல்யூ. அண்ட் உங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒருக்கா 20,500 ரூபாய் வந்து வரும். அண்ட் 15 லட்சம் போட்டிங்கன்னா உங்களுக்கு 30,750 ரூபா குவார்ட்டர்லி வரும். 30 லட்சம் போட்டிங்க அப்படின்னா 61,500 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் குவார்ட்டர்லியாக வந்து வந்துகிட்டு இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஸ்கீம், உண்மையாகவே சொல்லப்போனால் ஒரு நல்ல செக்யூரான ஒரு ஸ்கீம். முக்கியமாக வந்து பெரியவங்க அவங்க கையில் பல்க் அமௌண்ட் இருந்தாலும் இந்த ஸ்கீமில் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அல்லது நம்ம கையில் இருந்ததுனாலும் கூட, அதாவது யங் பீப்புள் கையில் இருக்குது, சீனியர் சிட்டிசனாக இல்லாதவங்க கிட்ட கையில் இருக்குனாலும் உங்கள் அப்பா அம்மா சீனியர் சிட்டிசனாக இருக்கிறாங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு தாராளமாக இந்த ஸ்கீம் மூலமாக ஒரு செக்யூரிட்டி அப்படிங்கிறத நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீம், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் இதே மாதிரி நிறைய வந்து ஸ்கீம்ஸ் இருக்குது நம்ம சேனல்லையே, செக் பண்ணி பாருங்கள். எஃப்டி ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் போட்டு போங்க. அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது, நிறைய பேங்க்ஸ்லேயும் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டிங்கன்னா SBIல கூட இருக்குது. அதை பற்றி நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க் வேணாலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.